ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கூப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேஜ் அப்டேட்டில் என்னென்ன இருக்குது, என்ன புறானா முட்டை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தான் இருக்குது. ஸோ அதில் மட்டும் ஒரு கட்டை மட்டும் இறங்கியிருக்கு, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுலாம். மற்றபடி புறா எல்லாமே தெளிவாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி வாங்க அப்படி லேப்டாப்புக்குள்ளே போவோம். லேப்டாப்புக்குள்ளே போய்ட்டு நம்ம என்ன புறா முட்டை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க நேராக போய்ட்டு கேஜுக்குள்ளே போய்ட்டு புறா எல்லாம் பார்த்து முடிச்சிடுவோம். ஒரு புறா வெளியே போய்ட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஜ் திறக்கும்போது ஒரு புறா வெளியே போயிடுச்சு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இல்லை, இதில் இல்லை. ஸோ இந்த இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எக்கு உடஞ்சிருக்கோம். ஆமாம், ஸோ எக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஆயிடுச்சு போல், உடஞ்சி இதாகி அது ரொம்ப இதாகிட்டு. சரி ரைட்டு, நெக்ஸ்ட்டு அடுத்து கீழே பார்த்தா கீழே ஒரு முட்டை இருக்குது. ஸோ அப்போனா மூணு முட்டையில் ஒரு முட்டை நல்லாயிருக்கு, இன்னொரு முட்டை நல்லாயிருக்கு. ஸோ ஒரு முட்டை உடஞ்சிட்டு ரைட்டு. நெக்ஸ்ட்டு அப்படி கீழே பார்க்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை, ஸோ இங்கேயும் ஒன்றும் இல்லை. இந்த இதில் இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் 2 எக் இருக்குது. ஸோ இந்த எக் எதுக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணப்புறா இருக்குல்ல, கர்ணப்புறா தான் வச்சுருக்கு, அதோட எக்கு தான். நெக்ஸ்ட்டு அப்படி பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 எக்கு இருக்குது. என்ன புறா வச்சுச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வேலை வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ வெளியே போக போகிறோம். மிச்சத்தை நம்ம அப்புறமா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கேஜை மட்டும் திறந்துட்டு உங்களுக்கு பார்த்துருவோம் எல்லா புறாவையும். கிளைமேட் பார்த்தீங்கன்னா பட்டை கிளம்புது. அது வேற போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எல்லா புறாவுமே இருக்குது. புறா வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம புறா கொஞ்சம் ஏற்றி விடணும். ஸோ ஏற்றி மட்டும் தான் விட்டுட்டோன்னா கொஞ்சம் டைமிங் பார்க்கலாம். சரி வாங்க ஒன்றா ஏற்றி விடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புறாலாம் பிடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தம்பி அவர் யாருமே வரல, நம்ம மட்டும்தான் இருந்து பிடிச்சோம். இந்த இருக்குல்ல 3 6 புறா இருக்குது. ஸோ அது போக ஒரு புறா வெளியே வந்துடுச்சு. இந்த இருக்கு பாருங்க, ஒன்று வந்து முஸ்கி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தவிடாலு, அது மட்டும் வெளியே வந்துடுச்சு. மற்றபடி எல்லாமே உள்ளே தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் ஏற்றி விடலாம். இன்னொன்னா ஏற்றி விட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த இருக்குல்ல, இந்த கர்ணப்புறா தான் இருக்குது. இதை தான் ஏற்றி விட போகிறோம். ஜூமியில் இருக்கும், ஏற்றி விட்டுருலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்து கொஞ்சம் பறந்துட்டுருக்கு டைம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2வது ஒரு புறா இருக்குது, 2வது கர்ணப்புறா, அதையும் ஏற்றி விட்டுருக்கேன். பறக்குதா, இது 1, அது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. காலையில் ஏற்றி விட்டுருக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 4 புறா இருக்குது. ஸோ அதையும் அப்படியே ஏற்றி விடலாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்றி விட்ட 2மே நல்லா தான் பறக்கு, கொஞ்சமான ஹைட்டு ஏறி இருக்குது. அடுத்து 3வது புறா நம்ம கலர் இருக்குது, காப்பி கலரு, அதையும் ஏற்றி விட்றேன்.
அதுவுமே பார்த்தீங்கன்னா எப்படி பறக்குன்னு பார்க்கலாம். முஸ்கி வந்துடுச்சு. பறக்கிற புறாவே இந்த முஸ்கி இறக்கி விட்டுரும் போலையே. ரெண்டு ரவுண்டு அடிக்குது. ஏற்றி விட்ட ரெண்டும் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 3 புறா இருக்குது. ஸோ இதையுமே நம்ம அப்படியே வந்து ஏற்றி விட்ருவோம். ஏற்றி விட்டு பார்க்கலாம். நாளைக்கு நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏற்றி விடணும். ஏற்றி விட்டால் கொஞ்சம் டைமிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ஏறி பறந்துட்டுருக்கு. அது போக இந்த காப்பியுமே அவ்வளோதான். 4 ரவுண்டு அடிச்சிருக்கு கரெக்டாக. அடித்து உட்காந்துட்டு சரி வாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த புறா ஏற்றி விடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்மக்கிட்ட வந்து இந்த இருக்குல்ல இந்த காப்பி கலர் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாசித் பைட் எடுத்தது. இந்த செட்டை ஏற்றி விடுவோம் வாங்க. இப்படி இருக்குண்ணா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறா ஒரு கண்ணப்புறா இறங்கிட்டு, 2வது ஏற்றி விட்டது, 3வது ஏற்றி விட்ட காப்பியும் இறங்கிட்டு, அந்த ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டது மட்டும் தான் பறந்துட்டுருக்கு. நீ ஏற்றி விட்டு பார்க்கலாம். இதுவுமே கொஞ்சம் ஓகே தான். எத்தனை ரவுண்டு அடிக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக காப்பி ஒரு 4 ரவுண்டு அடிச்சுட்டு இறங்கிட்டு, அது கொஞ்சம் போச்சு, அப்புறம் இறங்கிட்டு அதுவுமே. இனிமேல் என்ன செய்யணும், நம்ம நைட்டே பறக்கிற புறாவெலாம் எடுத்து இந்த கேஜில் போட்டணும். இந்த கேஜில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏற்றி விட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கேஜ் திறக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில புறாக்கள் வந்து வெளியே போயிடுது. அதனாலேயே புறா வந்து அதை பார்த்து இறங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு இன்னும் 2 புறா மட்டும் ஏற்ற வேண்டியது இருக்குது. அதையும் ஏற்றி விட்டுட்டானா முடிஞ்சது அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு செட்டு, தரமான செட்டு. ஸோ இந்த இருக்கலாம் கணேஷ் அப்புறம் அவர்கிட்ட இருந்து வாங்கினது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது, பட்டை கலப்புது. இது ஏற்றி விடும். இந்த 2 பறந்துட்டுருக்கு. சவுண்டு மட்டும் பலமாக இருக்குது. பார்க்கலாம் ரெடி பறக்கணும். 3 பறந்துட்டுருக்கு. 2 இறங்கிட்டு 1 மட்டும் கேஜுக்குள்ளே கிடக்குது. இந்த காப்பியும் பறந்துடுச்சு. அடுத்து இந்த கர்ணபுராவும் பறந்துட்டா கரெக்டாக இருக்கும். வீடியோ வந்து கண்டினியூஸாக எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் வந்து கண்டென்ட் வேறு இல்லை. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி போட அப்படின்னு சொல்லி அடுத்த ஐடியா இல்லை. அதனால தான் வீடியோ வந்து வரல. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தவிடால் தான் ஜாஸ்தியாக கிடக்குது. அது போக ஃபேன்ஸியுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் தவிடால் வச்சு நம்ம இது பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பண்ணுறதா இருந்தால் கர்ணபுரா தான். அது போக உங்கள் புறாக்கள் எதுவும் சேல்ஸ் போடணும் உங்கள் வீட்டுக்கு வந்து அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதில் வந்து வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு அப்படியே போயிட்டு அந்த ஒரு புறாவும் ஏற்றி விட்ருவோம். வெயில் காலையிலே பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மக்கிட்ட வந்து இந்த ஒரு புறா மட்டும் தான் இருக்குது. இதையும் ஏற்றி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரக்கில் இந்த கருணை அதுவும் ஜோடி. அது போக வந்து 2 புறா மட்டும் பறந்துட்டுருக்கு. இந்த ஒன்று பறந்துட்டுருக்கு, இன்னும் ஒன்று பறந்துட்டுருக்கு. ஸோ இதை ஏற்றி விட்ருவாங்க. இதையும் ஏற்றி விட்டுலாம். அவ்வளோதான், அது இறங்கிருச்சு. ரைட்டு ஓகே. அப்படியே போய்ட்டு நம்ம செட்டையும் தந்துவிட்ருவோம். ரெண்டு புறா மட்டும் வேண்டியது, ஒன்றே வரணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம ஏற்றி விட்ட புறா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவாக இறங்கிருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே அடையிறதுக்கான நேரம் தான். பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எல்லா புறாவுமே நல்லா பறந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே நின்றுட்டு வந்துருச்சு. ஸோ நம்ம டெய்லி புறா விடலாம், பட் இந்த பூனை கலசம்னால நம்ம வந்து புறா வந்து விட முடியாமல் இருக்கணும். அதனால தான் புறாவை வெளியே விடுறதில்ல. நம்ம வெளியே போயிடுறோம், அப்புறம் பூனை வந்து அடிச்சிடுது, அந்த மாதிரி சம்பவம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம எப்போமாச்சும் தான் புறா வெளியே விட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கர்ணப்புறா மட்டும் ஏற்றி விடணும்னு ஒரு ஐடியா இருக்குது, தனி கேஜில் போட்டு. அது போக சேல்ஸும் நிறையா இருக்குது. ஸோ யாருக்கும் வேணும்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டிருக்கேன், ஓல்டு வீடியோலாம் அதில் பார்த்துப்பேன். ஸோ இந்த இருக்குல்ல முஸ்கி எல்லாமே இருக்குது. ஃபுட்டு வேறு இல்லை, ஃபுட்டு வேறு வாங்கணும். ஸோ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எப்பவும் போல நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ்லாம் எப்படி இருக்குது இந்த மாதிரி.